வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சினிமாவில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா பல நடிகர்கள் இன்றைக்கி அரசியல் இறங்குவது, கட்சியை ஆரம்பிப்பதுங்கிறது ரொம்ப ஒரு சகஜமாக போச்சு. இது அந்த காலத்துலேருந்து இருக்குது. எம்ஜிஆர் காலத்தை பொறுத்த வரைக்கும் கூட அவராக விருப்பப்பட்டு ஆரம்பிக்கவில்லை. அவரோடு இருந்த குறிப்பிட்ட ஒரு 11 பேர் சேர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது, என்ன மக்கள் நீங்கள் முன் தோன்றினால் உங்களை கைதட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிள்ளி கட்சியை ஆரம்பிக்க வச்சு, அப்புறம் ஆரம்பித்ததுக்கு பின்னால் ஏன் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு எம்ஜிஆர் வந்த ஒரு சூழல். அப்புறம் டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. சக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மிக உயரமான ஒரு தூரத்துக்கு அவர் சென்று இன்றைக்கி காலத்தை வென்றவன், புரட்சி தலைவன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேனரில் இன்றைக்கி ஐயா எம்ஜிஆர் அவங்க நிற்கிறாங்க. உண்மையிலே இது நடிகனாக இருந்து அவர்கள் உயர்ந்த ஒரு விஷயம். சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு உயர்ந்த விஷயம். இதே போல் எல்லா நடிகர்களுமே இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எம்ஜிஆரை போல் நாம் வர முடியும், எம்ஜிஆரை போல் வர முடியும் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு என்ன செய்தார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படின்னா ஏகப்பட்டதை செஞ்சிருக்கார். அரசியலுக்கு முன்னாலும் பலவிதமான உதவிகள், அரசியலுக்கு பின்னாலும் பலவிதமான உதவிகள். ஒரே வார்த்தை, முதலமைச்சராக இருக்கக்கூடிய சமயத்தில் என்னென்ன செய்த, குறிப்பாக சத்துணவு திட்டம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேனர், அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் இன்னைக்கு இருக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஆக தமிழகத்துக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்கிறார். ஆமாம், அந்த அடுத்தது நிலையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் ஏகப்பட்டது தமிழகத்துக்கு செஞ்சுருக்காங்க. கைக்கு தெரிந்தும் தெரியாமலும், மற்றபடி ஆட்சியில் இருந்தும் ஆட்சியில் இல்லாமல் அவங்க எதுவும் செஞ்சதா இல்லை. ஆட்சியில் இருந்ததுக்கு பின்னால் பலவிதமான திட்டங்கள் தமிழக மக்களுக்காக போட்டார்கள். ஆமாம், இது மாதிரி பலவிதமாக பேர் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு முன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனி கோட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் வேல்முருகன் அவர் இன்னைக்கு பேசியிருக்கார். என்ன அப்படின்னா, அவர் பேசுனதை மறைமுகமாக பேசியிருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயை நோக்கி பேசியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப கன்ஃபார்மாகவே தெரியுது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய ஒரு வாய் தகராறு, வார்த்தை போர்கள். அதாவது விஜய் வருஷம் தேர்ச்சி அடைந்த 10th +1 +2 மாணவர்கள், தேர்ச்சி அடைந்த மாணவர்களை கூப்பிட்டு பரிசுகளை வழங்குவார். ஆமாம், அது ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் நடந்தது. இந்த வருஷம் நடக்கக்கூடிய சமயத்தில் சில மாணவிகளை அவர் தோள் மேல் தோள் கை வைத்து, மற்றபடி பக்கத்தில் இருத்தி கட்டி அணைத்து பரிசுகளை கொடுத்தார். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருந்தது. அப்புறம் அது ஆஃப் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு தலைவர், மற்றபடி குட் டச்சிங் பேட் டச்சிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மாணவிகள் புரிஞ்சுக்குவாங்க. அதன் அடிப்படையில் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் எதிர்த்தமாக இருக்கக்கூடிய கேமராக்கள், நிருபர்கள், மற்றபடி பத்திரிகை சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் அப்படின்னா போதும் கீழின்னு கிழிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. தவறான ஒரு தொடுதல்கள், மற்றபடி அந்த நோக்கங்கள் இல்லாமல் தான் விஜய் பரிசு அளித்ததாக பலவிதமான தகவல்கள் இருந்தாலும், தவாக வாழ்வுரிமை, தமிழக வாழ்வுரிமை பொது கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுக்கு அது பிடிக்கவில்லை. அதை ரொம்ப இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். அதாவது கட்டி பிடித்து பரிசு கொடுப்பதை விஜய் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதற்கு அங்கிருந்த பலவிதமான எதிர்ப்பு தகவல்கள், நாங்கள் அப்படிலாம் கட்டி பிடிக்க கிடையாது, உங்கள் கண்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எதிர்ப்பு தகவல்கள். இப்போ அதற்கு எதிர்ப்பு கொடுக்கும் வண்ணமாக தேன்கனி கோட்டையில் தவாக பொதுக்கூட்டத்தில் வேல்முருகன் பேசியிருக்கார், தலைவர்.
அதாவது நான் என்ன பெரிய தற்குறியா, நான் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. மற்றபடி 100 பசங்களை செலக்ட் பண்ணி வர வச்சுட்டு நீங்கள் பரிசு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மேடையில் கேள்வி கேட்டிருக்காரு. எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிகள் என்ன, அதே மாதிரி வேல்முருகன் அப்படிங்கிற நான் வந்து என்ன ஆற்றிய பணிகள் அதையும் நான் சொல்கிறேன், ஒரு மேடை போட்டு பேசுவோமா அப்படின்னு இந்த வாதங்கள் வந்து மிக முற்றிய நிலையில் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து சொல்கிறார், விஜயை நோக்கி அப்படிங்கிற இல்லாமல் மறைமுகமாக ஒரு தாக்குதலாக இன்னைக்கு வேல்முருகனை தாக்குதல் வந்து மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து ரஜினிகாந்த் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள், அவரோட நீ என்ன பெரிய கொம்பனா அடித்து போட்டு கேட்டிருக்கார். ரஜினிகாந்த் பலவிதமான தான தர்மங்கள், பலவிதமான உதவிகள் இந்த தமிழகத்துக்கு செய்திருக்கிறார். ஆமாம், அதாவது வந்து வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான உதவிகள்லாம் பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த். அதன் அடிப்படையில் தான் வந்து அவரே வந்து கட்சியை ஒரு ஆரம்பித்து அரசியல் இறங்கலாம் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் உடல்நலம் குன்றிய நிலையில் காரணமாக நடிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்து அப்படியே ஸ்டாப் ஆடி இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் வந்து இன்றைக்கி ஆவலாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்லாம் வந்து பலவிதமாக உதவிகள் செஞ்சுருக்கார். அதை வந்து மேடையில் குறிப்பிட்டு சொல்கிறார் வேல்முருகன். அதாவது ரஜினியை விட மிகப்பெரிய ஒரு கொம்பனா என்ன, அதே மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்தவர் விஜயகாந்த். ஆமாம், அவரை விட நீ அள்ளி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி தாவேக விஜய் நோக்கி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு வைக்கிறார். இது ஒரு வகையான உண்மையான விஷயம்தான். அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் அப்படின்னா கட்டாயமாக விஜயகாந்தை தான் சொல்ல முடியும். இன்றைக்கும் அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவருடைய சமாதி கான்செப்ட் மற்ற ஷோன்ஸோ குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் வயிறார சோறை போட்டுக்கொண்டு தான் மதிய உணவு கட்டாயமாக இருந்துகிட்டு இருக்கு. வயிறு காலியாக போனோம்னா அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போனால் வயிற்று நெப்பிக்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி மிக அற்புதமான அன்ன திட்டங்கள் மூலமாக இன்றைக்கி விஜயகாந்த் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். உயிரோட இருந்தப்போ அப்படித்தான். ஆமாம், அவர் வீட்டுக்கு போனோம்னா சாப்பாடு மற்ற சோர்ஸ் ரெடியாக இருக்கும். நம்ம பாட்டு சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல். அதாவது பசி என்று யாரும் அறியக்கூடாது என்பதற்காக விஜயகாந்த் போட்ட மிகப்பெரிய அற்புதமான திட்டம். அதனால் வந்து அவர் தமிழக மக்களுக்கு ஏகப்பட்டது செஞ்சுருக்கிறார், அதில் சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் நடிகர் பாலா அப்படிங்கிற ஒரு விஷயம். பாலா என்கிற நடிகர் அவரும் வந்து ஏகப்பட்ட சம்பாதித்து மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. மற்றபடி ஆம்புலன்ஸ் வாங்க பல விதமாக உதவி செஞ்சுருக்கார். ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறார். தாவாக்கா வேல்முருகன் வந்து பேசுகிறார், நடிகர் பாலன் போல நீ செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா விஜயை பார்த்து கேள்வி கேட்டு அப்புறம் சொல்கிறார், ஆம்புலன்ஸ் தான் அவர் நிறையா உதவி செஞ்சுருக்கு, மற்றபடி அவர் வந்து ஷூட்டிங் ஷோலாம் நடத்துறது கிடையாது ஒன்றை மாதிரி அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது சிவகுமார், சூர்யா, கார்த்திக் அவங்களும் வந்து ஏகப்பட்ட பேர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சூர்யா கார்த்திக் நடிகர், அதாவது வந்து படிக்கும் மாணவர்களை தூக்கி நிறுத்துவது, மற்றபடி அவர்களுக்கு உதவி செய்வது, இதை போட்டு வருஷம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவர்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து தமிழக மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியாகத்தான் நம்ம கருத முடியும். இதையும் வந்து வேல்முருகன் வந்து மீட்டிங்கில் சுட்டி காட்டுறார். ஆமாம், சூர்யாவோட நீ பெரிய ஆளா, ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷனோட நீ எது செஞ்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் முதியோர் இல்லங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து கொடுத்து உதவி செஞ்சிட்ருக்காரு, நீ அது மாதிரி செய்கிறியா அப்படின்னு போட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 10-12வது குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீ உதவி செய்கிற, மற்றவன் அதுக்கு கீழே உள்ளவங்களும் செய்யலாம் இல்லையா, 6வது 7வது படிக்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, அதனால் வந்து உதவி செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதன் அடிப்படையில் நீ செய்வதில்லை அப்படின்னு போட்டு விஜயை வந்து ஒருமையாகவும் மற்றபடி வந்து ரொம்ப வார்த்தைகள் தரைக்குறைவாகவும் இன்றைக்கி ஆனால் வந்து இன்னாரத்தான் பேசினார் அப்படிங்கிறது சொல்லாமல் மறைமுகமாக பேசியிருக்கார் வேல்முருகன். உண்மையிலே வந்து இது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வைரலாக இருந்தாலுமே கூட ஏகப்பட்ட நடிகர்கள் தமிழகத்துக்கு செய்தும் இருக்கிறார்கள், செய்யாமல் இருக்கிறார்கள். ஆமாம், இவர் வந்து செய்த நடிகர்களும் சொல்லுகிறார் வேல்முருகன், செய்யாத நடிகர்களும் சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து அப்பப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார், சும்மா சொல்லக்கூடாது. அதாவது கட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஏகப்பட்ட உதவிகளை செய்தவர் தமிழக வெற்றி கழகத்துடைய நிறுவனர் வந்து விஜய். அது வந்து வேல்முருகனுக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி அவர் மறைமுகமாக பேசியிருக்கிறார் என்பதை ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கொண்டாலுமே கூட கட்டாயமாக அவர் தாவேகா விஜயை பேசவில்லை என்பதாகவே நம்ம கொண்டு கொள்ளலாம்.
அப்படி தான் வந்து இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்ட முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.